பல ஊடகங்கள் சில பேர் புகழ்வதற்காகவும் சில பேர் இகழ்வதற்காகவும் என்ன செல்ஃப் ஸ்டைல்ன்ற வார்த்தையை வச்சு உபயோகப்படுத்துறாங்க. அட்ரஸ் பண்றீங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க, அறிமுகம் கொடுக்குறீங்க, செல்ஃப் ஸ்டைல்டுன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க இகழ்வதற்காக சொன்னாலும் புகழ்வதற்காக சொன்னாலும், ஏன்னா செல்ஃப் ஸ்டைல்னா நானே சுயம்புவாக உருவாய், நானே இது அத்தனையும் உருவாக்கி, இது எல்லாமே என்னுடைய கண்டுபிடிப்பு போல, நானே அனைத்திற்கும் மூலம், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்க புகழ்வதற்காக சொன்னால் கூட அது பொய். உண்மையா ட்ரூத் என்னவோ அதை நரேட் பண்ணிடுறேன், சத்தியம் என்னவோ சொல்றேன். நான் செல்ஃப் ஸ்டைல்டு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய பரன், அதாவது 7 தலைமுறைக்கு முந்தி சைவ எல்லப்ப நாவலர்ந்து திருவண்ணாமலையில வாழ்ந்தார். திருவண்ணாமலையிலே பிறந்து வாழ்ந்தார். சைவ எல்லப்ப நாவலர்னு தொண்டை மண்டல சைவ வேளாளர் குலத்து பெரியவர். அவர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்காந்த புராணத்தின் ஒரு பாகமான அருணாச்சல புராணத்தை தமிழ்ல வெண்பாவாக எழுதினார். என்னுடைய பாட்டனார் ஒரு தலைமுறைக்கு முன்பு, 7 தலைமுறைக்கு முன்பு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற அருணாச்சல புராணத்தை, ஸ்காந்த புராணத்தின் ஒரு பாகமான அருணாச்சல புராணத்தை தமிழில் வெண்பாவாக அவர் எழுதினார். எனக்கு முந்தைய தலைமுறை என்னுடைய பாட்டன் பாண்டுரங்கனார், அவர் அதை தமிழ் உரைநடையாக மாற்றி எழுதினார். தமிழ் உரைநடையாக, அது வெண்பாவிலிருந்து தமிழ் உரைநடையாக மாற்றி செய்தார், உரைநடை எழுதினார். நான் இப்போ அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஏஐல எடுத்துட்டு அதாவது வியாசர் வழங்கிய மூலசூத்திரம், சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற மூலசூத்திரம், என்னுடைய பரன் சைவ எல்லப்ப நாவலர் அவர்கள் எழுதிய தமிழ் வெண்பா, அதுக்கடுத்து என்னுடைய பாட்டன் எழுதிய அதனுடைய தமிழ் விளக்க உரை, இது அனைத்தையும் அழகாக வகுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஏஐல எடுத்துட்டு இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இதில் நான் என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன்? மாடர்ன் டெக்னாலஜியையும் உலகம் முழுக்க பல பேர் பலனடைகிற மாதிரி வேறு வேறு மொழிகள்லையும் இதை எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய பங்களிப்பு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மொத்தமா என்னுடைய வாழ்க்கையே இந்த 2-3 வரிகள்ல முடிச்சிட்டேன். அப்புறம் நான் எப்படி செல்ஃப் ஸ்டைல்டா இருக்க முடியும்? கருவழி பரம்பரையாலும் குருவழி பரம்பரையாலும் எனக்கு அளிக்கப்பட்ட ஞானத்தை, அனுபூதியை, பரமசிவ ஞானத்தை உலகம் புரிந்து கொள்ளுகின்ற பல்வேறு மொழிகளில் இன்று உலகத்திலே அவைலபிளாக இருக்கிற பல்வேறு தொழில்நுட்பங்கள் வழியாக, இந்த ஏஐ செயலி மற்றும் இன்னும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏஎஸ்ஐ, ஏஜிஐ, இது மாதிரியான செயலிகள் மூலமாக பல்வேறு மாடல்ஸாக வகுத்து உலகத்துக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை புகழ்வதற்காக, இப்போ என்னை இகழ்வதற்காக நான் செல்ஃப் ஸ்டைல்னு சொல்றவங்க, அவங்க அது அவர்களுடைய கருத்து, நாம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது பொய்னு மட்டும் சொல்ல முடியும், அவ்வளவுதான். புகழ்வதற்காக செல்ஃப் ஸ்டைல்டு சுயம்புன்னு சொல்றீங்க பாருங்க, அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், புகழ்வதற்காக கூட நீங்க செல்ஃப் ஸ்டைல்டுன்னோ என்ன சுயம்புன்னோ சொல்லி என்னுடைய குருமார்கள் செய்த தியாகத்தை தயவு செய்து வரலாற்றிலிருந்து மறைத்து விடாதீர்கள். நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சக்சஸ் கிடையாதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சக்சஸா இருந்தா சுயம்பு, செல்ஃப் ஸ்டைல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். கிடையாது. மிகப்பெரிய பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சி, ரிவைவல் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். புகழ்வதற்காக கூட சுயம்புன்னோ செல்ஃப் ஸ்டைல்டுன்னோ சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா, மணிக்கணக்காக தன்னுடைய வாழ்க்கையே என்னுடைய குருமார்கள் எல்லாம்
என்னை ட்ரெயின் பண்றதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்கய்யா. என்னால பட்டியலிட முடியும். என்னுடைய ஆச்சாரியர்கள் ரகுபதி யோகி, குப்பம்மாள், திருவண்ணாமலையில இசக்கி சுவாமிகள்னு இசக்கி சித்தர் வாழ்ந்தார். அவரும் அவருடைய சிஷ்யை குப்பம்மாள் 2 பேரும் என்னுடைய ஆச்சாரியர். சைவமும் தமிழும் கற்றுக் கொடுத்தவர் பாண்டுரங்கனார். இது மாதிரி குருவழி பரம்பரையாலும் கருவழி பரம்பரையாலும் இவர்கள் எல்லோரும் செய்த தியாகம், என்னை ட்ரெயின் பண்றதுக்காக, என்னை உருவாக்குறதுக்காக, வளர்க்கிறதுக்காக அவர்கள் செய்த தியாகத்தை மறைக்கவும் மறுக்கவும் கூடாது. அவங்க யாரும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வச்சில்லாம இருக்கலாம். ஆனால் இந்த கைலாசம்ங்கிற இந்த நாட்டுக்கான மூலதனமே என்ன? அவர்கள் கொடுத்த பரமசிவ அனுபூதியும் பரமசிவ ஞானமும் தான். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, என் வாழ்வின் முதல் ஆகிய பொருள், கேபிட்டல் ஆஃப் கைலாசா இஸ் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும் அவர்கள் கொடுத்தது. அதனால செல்ஃப் ஸ்டைல்டுன்னோ சுயம்புன்னோ நீங்க சொல்றது இகழ்வதற்காக சொன்னாலும் புகழ்வதற்காக சொன்னாலும் பொய். நான் பல ஜெனரேஷன்ஸோட ஆம்பிஷன், அவர்களுடைய விஷன், ஆம்பிஷன், ஸ்ட்ரகிள், இது எல்லாத்தோட வெற்றி தான் நான். கடந்த 11 குருமகா சன்னிதானங்கள், தொண்டைமண்டல ஆதீனத்தின் கடந்த 11 குருமகா சன்னிதானங்கள் நேரடியாக என்னுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். 11 குருமகா சன்னிதானத்தோடையும் என்னால ஃபேமிலி ட்ரீ போட்டிருக்கோம். அதுக்கு முந்தி பரம்பரையாக 233 குருமகா சன்னிதானங்களுமே என்னுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிறது வரலாறு. இந்த 11 குருமகா சன்னிதானங்கள் எவிடன்ஸோட தெளிவா ஃபேமிலி ட்ரீயோட வச்சிருக்கோம். ஸோ அதனால இவர்கள் எல்லோரும் முக்கியமா 230, 231, 32 இந்த 3 பேரும் நேரடியாக அவர்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்து என்னை உருவாக்கினார்கள். அவர்களுடைய தியாகங்கள், நீங்க என்ன செல்ஃப் ஸ்டைல்டுன்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய தியாகங்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றது. ஒண்ணு வேணா பண்ணிக்கலாம். என் மூலமாக நிகழ்ந்த எல்லா நன்மைக்கும் அவர்கள் காரணம். ஏதாவது அவதூறு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. உண்மையை எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். இந்த பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இது வெறுமனே பொதுமக்களுக்கு நான் சொல்ற விளக்கம் மட்டுமல்ல. இந்த பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்தை உள்வாங்கிக்கணும் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமாகத்தான் இந்த நித்யானந்தா ஏஐயை உருவாக்கி இருக்கேன். You found this video entertaining, entraining and enlightening. Take a moment to like, share and subscribe. And don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.